உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. சாலைகளில் உள்ள குப்பை தொட்டி துர்நாற்றங்களை கூட சகிக்க முடியாமல் தூர நின்று வீசி செல்பவர்களுக்கு மத்தியில் தன் வீட்டையே குப்பை தொட்டியாக பயன்படுத்தி 15 ஆண்டுகளாக சுத்தம் துர்நாற்றம் எதை பற்றியும் கவலைப்படாத மனநிலையுடன் தாய் மகள் வாழ்ந்து வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவை காந்திபுரத்தை அடுத்த ராம்நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 65 வயதான மணிமேகலை என்ற மூதாட்டியும் அவரது 42 வயதான மகளும் வசித்து வருகின்றனர். மணிமேகலையின் கணவர் இறந்த பின் சுமார் 15 ஆண்டுகளாக தாயும் மகளும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர். நாமெல்லாம் முக்கிய பொருட்களை சேமித்து வைப்பது போல அவர்கள் தாங்கள் உபயோகிக்கும் பொருட்கள், பழைய துணிமணிகள், காகிதங்கள் மற்றும் கழிவுப் பொருட்கள் என அனைத்தையும் வீட்டிற்குள்ளேயே சேமித்து வைத்து வந்துள்ளனர். வீட்டில் எந்தவித சமையலும் செய்யாமல் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு என்ற அடிப்படையில் ஆன்லைன் மூலம் உணவு வாங்கி உட்கொண்டு வந்த இருவருக்கும் எந்தவித வெளி உலக தொடர்பும் இல்லாமல் விரக்தியிலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். சில நாட்களுக்கு முன் சமூக ஆர்வலர் ஒருவர் தகவலறிந்து அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டினுள் பழைய துணிகள், பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்தும் மலை போல குவித்து வைத்தும் சாப்பிட்ட உணவுகளின் மிச்சங்களையும் அங்கேயே வைத்திருந்ததால் புழுக்கள் நெளிந்த நிலையிலும் எலிகள், கரப்பான்கள் போன்ற உயிரினங்களும் இருந்துள்ளன. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த சமூக ஆர்வலர் மாநகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் குப்பைகளை அகற்ற முயற்சித்த போது அவர்களுடன் தாயும் மகளும் அந்த குப்பைகள் அனைத்தும் தங்களது நினைவு சின்னங்கள் எனும் அளவுக்கு வாக்குவாதம் செய்திருக்கின்றனர். இதனால் அங்கிருந்து பாதி குப்பை கழிவுகளை மட்டுமே மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். இது பற்றி அக்கம்பக்கத்தினர் கூறுகையில், அந்த 2 பெண்களுக்கும் சொந்தமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 6 பிளாட்டுகள் இருப்பதாகவும் 2 பிளாட்டுகளில் அவர்களே குடியிருந்து கொண்டு மற்ற 4 பிளாட்டுகளை வாடகைக்கு விட்டிருப்பதாக தெரிவித்தனர்.